விமன் உறவுகளுக்கு வணக்கம். செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்று போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக சந்திக்க சென்ற பொழுது கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில பேச போகிறோம். அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுடைய உரிமை, அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் பொழுது அதை செய்ய தவறிவிட்டால் அவர்களுடைய விருப்பப்படி அவர்கள் அதை எதிர்த்து குரல் எழுப்பலாம் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்தின் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அந்த விஷயத்தில் இருக்கும் பொழுது முக்கியமாக அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட பணியாளர்கள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல துறைகள்ல இருந்து, அதாவது ஆசிரியர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், ஏன் மருத்துவர்களாக இருக்கட்டும், அதே போன்று பல துறையில வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சு, போக்குவரத்து துறையிலையும் கூட இந்த பிரச்சனை இருக்கு, ஏன் அங்கன்வாடிகள்ல கொடுக்கக்கூடியதுமே இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வேலை செய்யக்கூடிய அனைத்து இடங்களிலும் பணியாளராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அவங்களுடைய பணி நிரந்தரம் கோரியோ இல்லை அவங்களுடைய வருமானம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் உயர்த்த கோரியோ அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. நியாயமான கோரிக்கைகளாக இருக்குங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுலையும் முக்கியமாக செவிலியர்கள் போராடிய போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மக்கள், அதாவது செவிலியர்களுக்கு செய்த அந்த ஒரு துரோகம் கூட சொல்லலாம். இந்த அரசாங்கம் செய்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கொரோனா காலகட்டங்களில் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லி அவங்களை பணியமர்த்தினாங்க. 2 வருஷம் கடந்தும் அவங்க இன்னும் நிரந்தரப்படுத்தப்படவில்லை. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட அரசு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த மக்களுக்கு மிகப்பெரிய வஞ்சகத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த வரிசைப்படி இப்போ மகளிர் சுய உதவி குழு, அந்த குழுக்கள் உருவாக்குவதற்கும் உருவாக்கின குழுக்களை பரிசீலனை செய்வதற்கும் அந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்களை அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்ககிட்ட கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கி அதை திரும்ப செலுத்தக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே செய்யறதுக்கு அதுக்கு தேவையான பெண்மணிகளை பணியில அமைச்சிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த பணியை மட்டும் கொடுக்காமல் எந்த பணியா இருந்தாலும் அவங்க செயல்முறைப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறது. அதாவது இப்போ அரசாங்கம் சார்பாக ஒரு நிகழ்வு நடக்குது. இப்போ அண்மையில வாக்காளர் பட்டியல் திருத்தம் SIR அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்று நடந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அரசாங்கத்திலிருந்து முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இன்னைக்கு குறை தீர்ப்பு முகாமாக இருக்கட்டும், வீடுதோறும் இல்லந்தோறும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வச்சு மக்களுடைய குறை தீர்ப்பது நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்கள்களை தான் இவர்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. இனி அடுத்து தேர்தல் வந்தாலும் அந்த வேலைக்கும் இவங்களையே பயன்படுத்துவாங்க. ஒரு கட்சி சார்பாக நிகழ்வு நடந்தால் கூட அங்கே அவங்கள வச்சு வேலையை வாங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு வேலை இருந்தாலும் இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி அவ்வளவு வேலைகள் செய்த எங்களுக்கு தேவையான ஊதியமோ அதை நாங்கள் உயர்த்தி கேட்டோம் அப்படின்னா நீங்கள் அரசாங்கத்தோடைய நிரந்தர வேலையாக்குறது கிடையாது, நீங்கள் ஒப்பந்த அடிப்படையில் தான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி அவங்களுடைய உழைப்பை சுரண்டி விட்டு அவங்களுக்கு தேவையான ஊதியத்தை கொடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வள்ளுவர் கோட்டத்தில் இந்த மக்கள் எல்லாமே 10 நாட்களுக்கு மேல போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் அந்த இடத்திற்கு அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு ஆதரவு குரல் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த இடத்துக்கு போகும்போது அங்க போராட்டம் செய்யக்கூடிய மக்கள்களிடம் கலந்து பேசுவதற்கு கூட அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறதான் இந்த அராஜகத்தினுடைய உச்சம். இப்போ கலந்து பேசி என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன மாதிரி கோரிக்கை நீங்கள் முன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3வது பெரிய அரசியல் கட்சியின் ஒரு தலைவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அளிக்கப்படக்கூடாதா? ஏன் அவரை போய் அவங்கள்ட்ட கலந்து பேசுறதுல அப்படிப்பட்ட என்ன ஒரு பிரச்சனை ஆகிடப்போகுது? மக்களுக்காக ஒரு பிரச்சனை அப்படின்னா மக்களுக்காக கூட நின்று, மக்களுடைய பாதுகாப்புக்காக கூட நின்று மக்களை பாதுகாப்பது அப்படின்றது காவலர்களுடைய கடமை அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கும் பொழுது செந்தமிழன் சீமான் போன்று மக்களின் அறம் நின்று மக்கள் பிரச்சனைக்காக எப்பவுமே களத்தில் நின்று கொண்டு இன்னைக்கு மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே எனக்கு தெரிஞ்சு டங்ஸ்டன்ல இருந்து, ஸ்டெர்லைட் பிரச்சனையில இருந்து, கல்குவாரி பிரச்சனைகள்ல இருந்து, 8 வழிச்சாலை பிரச்சனைகள் இருந்து, மரங்கள் அதிகமாக வெட்டப்படுவதிலிருந்து, அரசாங்க அதிகாரிகள் போராட்டம் செய்வதிலிருந்து,
கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து மது கடைகள் அதை மூட வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மாற்று சிந்தனை ஒன்றை முன்னெடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி லீடிங் ஃபோர்ஸ். அவரை தவிர இங்கே தமிழ் தேசியத்தையும் தமிழர்களையும் காப்பாற்றுறதுக்கான ஆட்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சேட்ஜிபிடியிலேருந்து ஜெமினை வரைக்கும் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி தமிழ் தேசியம் திராவிடம் அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கிற இடத்துல தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தமிழ் தேசிய தலைவர்களை முன்னிறுத்தி கொண்டு போயிருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு முதலில் குரல் கொடுத்து நேரில் சென்று நின்று மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறதுல எப்பவுமே முன்மாதிரியாக இருந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு சில மக்கள், அதாவது ஒதுக்கப்பட்ட மக்கள் சொல்லலாம், இல்லை தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லலாம், அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்திட்டாலும் சரி, இவங்களுடைய உரிமைகளுக்கும் இவங்களுடைய அடையாளத்துக்கும் நாங்கள் தான் அடையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை நாகை திருவள்ளுவன் சம்திங் இதெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களோட நம்பிக்கையை சம்பாரித்து தேர்தல் நேரம் வரும்பொழுது எந்த கட்சி அவங்களுக்கு அதிகமாக சீட்டு ப்ளஸ் எந்த கட்சி அதிகமாக நோட்டு கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட கொண்டு போய் அவங்களுடைய மொத்த வாக்கையுமே வித்துடுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த மாதிரி விடயங்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு இன்னைக்கு அப்படி அராஜகம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நபர்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி போன்ற மாற்று சிந்தனையாளர்கள் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் செய்யும் அந்த ஒரு தவறான செயல்களை கண்டிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல சீமான் அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இறங்கி போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய சுதந்திரமான ஒரு நடவடிக்கையை, ஜனநாயகமான ஒரு நடவடிக்கையை காவல்துறை தடுக்கிறது. அதன் விளைவாக இன்று செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சீமான் அவர்கள் சொல்றாரு, எங்க நாட்டுல எங்களுடைய உரிமைக்கு நாங்க போராடுவதற்கு அனுமதி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இதன் அடிப்படையில் செந்தமிழன் சீமான் அவர்களும் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வருது. மொத்த தமிழ்நாடுமே அந்த தகவலை கேட்டு சீமான் அவருடைய சிந்தனையாளர்கள், தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மிகவும் கொதிச்சு போயிருக்காங்க. இதோடைய விளைவு தமிழகம் முழுக்க அது பரவி இருக்கு தெரிஞ்சதுல இருந்து 5 to 10 நிமிடத்துக்குள்ள சீமான் அவர்களை கைது செய்ததுலேருந்து அவர் விடுவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செந்தமிழன் சீமான் அவர்கள் மக்கள் அவர்களை பார்த்தீங்கன்னா சந்திக்கிறாரு. சந்திச்சு அவருடைய குறைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கேட்டு அவங்களுக்கு ஆதரவாக நிற்போம். இன்னைக்குனாலும் என்னைக்கா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக செந்தமிழன் சீமான் அவர்கள் எப்பவும் நிற்பார் அப்படிங்கிற எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. எங்க ஊர்ல, அதாவது தேனி மாவட்டத்துல மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் பல இடங்கள்ல பஞ்சமாநில மீட்பா இருக்கட்டும், ஒதுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில உரிமைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமேவும் களத்துல நின்று பல பிரச்சனைகளை முன்னெடுத்து செஞ்சிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டங்கள்ல நீ ஓட்டு போடு, போடாம போ, நீ சாதி பார்த்து ஓடும் ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு பல கருத்துக்களை முன் வச்சு உனக்கு எவன் சரியான ஆளா இருக்கானோ அவனை நீ தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி பொது தொகுதியில கூட ஒதுக்கப்பட்ட சமூகத்தினருடைய வேட்பாளரை நிற்க வச்சு பாதி வேட்பாளர் ஆண் மீதி வேட்பாளர் பெண் அப்படின்னு சொல்லிட்டு சமமாக பிரித்து கொடுத்த விஷயத்த வாய் சொல் இல்லாமல் செயல்முறையாக செயல்படுத்தி திருநங்கைகளுக்கும் இடம் கொடுத்த அப்படின்ட்டு மாற்றத்தை பயங்கரமாக முன்னெடுத்து சொல் மட்டுமல்ல செயலும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட சீமான் அவர்களை கைது செய்தது என்பது தேன்கூட்டில் உள்ள இருக்கக்கூடிய தேனீக்கள் நடுவிலே தன் கையை விட்ட கணக்கு தான். கண்டிப்பாக அந்த தேனீ கொட்டாமல் இருக்குமா? அதே போல் சீமான் அவர்கள் மீது இன்று காவல்துறையினர் அறிவித்த அந்த ஒரு கைது என்பது ஒரு பெரிய வெடி மலையிலிருந்து வரக்கூடிய ஒரு குழம்பு போல் அந்த தகவல் தெரியப்பட்டிருந்திருக்கும். இருந்தாலும் இளைஞர்கள் அனைவரும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக, நம்ம பிரச்சனைக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு தலைவனாக செந்தமிழன் சீமான் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய ஆதரவை கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். இதன் தொடர்ச்சியாக வரும் February 21 இந்த மாதிரி மாற்றங்களை விரும்பக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் அவருக்காக செந்தமிழன் சீமான் அவர்கள் மக்கள் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு திருச்சியில நடத்துறாரு. குடும்பமா நாம் தமிழர் உறுப்பினர்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கிறார்கள். முக்கியமா நிறைய விஷயத்தை நம்ம நாட்டில் மாற்றணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான மாநாடாகத்தான் இது திகழ்கிறது. எனவே அனைவரும் வாருங்கள், திருச்சியில் சந்திப்போம். February 21 இது மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு. சந்திப்போம்.